ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் saree ப்ரீ ப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். வித் மெஷர்மெண்ட்டோட எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி சிம்பிளாக அண்ட் குயிக்காக saree வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரொம்பவே அழகான இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட் டெக்னிக்ஸையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ சாரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் வந்து முந்தானை இருக்கும். ஸோ இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் அட்டாச் இருக்கும். சில சாரீஸில் இருக்காது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாரியில் காமனாக முந்தான போர்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரேண்டமாக ஒரு 3 ப்ளீட் இல்லை 4 ப்ளீட் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி அப்படியே உங்கள் ஷோல்டரில் வச்சு பின் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே சுருட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம ஒரு 3 ப்ளீட் இருக்கிற மாதிரி நீட்டாக எடுத்துகிட்டு ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஸோ ஷோல்டரோட நீங்கள் போட்டிருக்க டாப் இல்லைன்னா நைட்டி எதாக இருந்தாலும் ஸோ அதனோட அந்த டாப்போடு சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ சாரீ இப்போ நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலும் 4 வீட்டு முன்னாடி வரக்கூடாது. அப்போ தான் நம்ம சென்டர் ப்ளீட்டுக்காக ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பின் சைடு வந்து ஒரு செகண்ட் மார்க்கிங் பின் ஒன்று மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கலையாமல் வரும். இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி செகண்ட் பின் உங்களோட தைக்கு நேராக இருக்கிற ஃபேப்பில் கரெக்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே பின்னை கரெக்டாக உங்களோட பார்டர் அந்த எட்ஜில் வந்து பின் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பின். செகண்ட் பின் அந்த தை பக்கம் குத்துற பின். இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ உள் சுற்று பகுதியை கரெக்டாக உங்களோட ரைட் சைடில் கரெக்டாக கார்னரில் உங்களோட பர்ஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் கரெக்டாக லெஃப்ட் சைடு பர்ஸ்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு சாரீ ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் வர இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் எனக்கு இந்த ப்ளவுஸ் தான் நீங்கள் இந்த ரன்னிங் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு அட்டாச்மெண்ட்ஸ் சாரியோட ஒரு ஃபேப் ஏதாவது வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க சேம் கலரில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பல்லு எடுக்க போகிறோம், முந்தான போர்ஷன். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 9 ப்ளீட்ஸ் இந்த சாரீக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பிகினர் ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப டஃப்பாக நம்ம ஒரு அட்வான்ஸ்டு லெவல் மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா புரியாது. ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் பேசிக் வந்து நல்லா கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ உங்களுக்கு அந்த டஃப் தெரியாது. ஸோ நீங்கள் எப்போ போல் ப்ளீட் வந்து பல்லுக்கு நீங்கள் முந்தான போர்ஷனுக்கு எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிளில் வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிங்க நீட்டாக. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ளீட்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நிறையா ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எடுத்துகிட்டு ஸோ 1 by 1 ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு உங்கள் முழங்கை அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து அயன் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ஸ்டெப்பாக வந்து பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷோல்டர் பின் வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க்கிங், அது வரைக்கும் இதே மாதிரி ஃபார்மெட்டில் பண்ணுறோம். ஸோ கையோடு வந்து அயன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஷோல்டர் பின் வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுற மெத்தடு நீங்கள் அயனிங் மெத்தடு பாருங்கள். டாப்பில் மட்டும் இல்லாமல் நம்ம பல்லு ப்ளீட்டோட பேக் சைட்லேயும் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ப்ளீட் வந்து இன்னுமே வந்து அழகாக ரொம்ப ஸ்டேபிளாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம பண்ணிவிட்டு எல்லாம் வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ நம்ம எந்த இடத்துல தொடங்குறோமோ அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து டெய்லியும் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட சாரீஸ்லேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸை வந்து ரொம்பவே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் வச்சும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இடம் நீங்கள் ஒரு பல்லு ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்த ரொம்ப கவனமாக கவனித்து ஸோ அதை எப்படி நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம நின்று ஒர்க் பண்ணனா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டோடு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அட் த சேம் டைம் வந்து ரொம்பவும் வந்து கான்சன்ட்ரேட் இல்லாமல் பார்க்காதீங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக ஜென்டிலாக ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவனித்து நீங்கள் அதாவது அயன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு வீடியோவே கூட போதும், நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டு.
இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னா நம்மளோட செஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரெட்டிங் பண்ணணும். ஸோ ரொம்ப சின்னதாகவும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. ரொம்ப ப்ராடாகவும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சாரியை காட்டிலும் நம்மளோட உடம்பை காட்டிலும் சாரீ ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போது நீங்கள் எவ்வளோ பல்லு ப்ளீட் எடுத்துருக்கீங்களோ, இப்போ 5 ப்ளீட் எடுக்கிறீங்கன்னா ஸோ அந்த 5 ப்ளீட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான கேப் மெஷர்மெண்ட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ நீங்கள் 10 ப்ளீட் எடுத்தாலும் சரி, இல்லை 15 ப்ளீட் எடுத்தாலும் ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் அயன் பண்ணுற மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் நம்ம 2 போர்ஷனாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ செகண்ட் பொசிஷன் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் மட்டும் ரொம்ப கரெக்டாக நம்ம எவ்வளோ ப்ளீட் எடுத்துருக்கோமோ அவ்வளோ ப்ளீட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஸோ அயன் பண்ணுறது கூட ரொம்பவே ஜென்டிலாக நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த போர்ஷன் ரொம்பவே பக்காவாக முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமா சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போ சாரீ அப்படியே டேபிளே இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களோட சைடில் உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் அந்த பார்டரில் வந்து ஃபஸ்ட் பின் இருக்குல்ல அந்த பின், நெக்ஸ்ட் வந்து ஹிப் மெஷர்மெண்ட்காக நம்ம ஒரு பின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 பின்னுக்கு ஏற்பட்ட கேப் தான் நம்ம வந்து ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எப்படி வந்து ப்ளீட் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எடுக்கலாம், இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுக்கலாம். ஸோ அது உங்களோட ஹேண்ட் கன்வீனியன்ட் பொறுத்து. ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் நான் ப்ளீட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளஃபி ப்ளீட் அழகாகவே வரும். ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு எல்லா ப்ளீட்டையும் கேதர் பண்ணிவிட்டு அந்த டாப் பார்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்துட்டு குழந்தைகளே பார்த்துட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி சின்னதாக ஸோ லோயர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணிக்கணும், இன்னும் நல்லா அட்வான்ஸ்டு வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரியா டிராஃப்டிங் ஸ்டுடியோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 1-on-1 செஷன்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி இல்லை சர்வீசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் இமீடியட்டாக இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கேதர் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டேபிள் எடுத்து போட்டுருங்க. ஸோ டாப்பில் வந்து 2 பெக் வச்சு நல்லா செட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளீட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது நம்ம அப்படியே வந்து இப்போ நான் வந்து இப்போ ஒரு 10 ப்ளீட் பக்கம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே வந்து ஒரே டைப்பில் வச்சு நான் உள்ளே டக்கின் பண்ணேன் அப்படின்னா ஸோ வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப புஃபுன்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒரு 1 cm இல்லை 1/2 cm இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப்பில் ஒரு பின் வந்து பின் பண்ணி டேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த எட்ஜஸ் வரப்போ நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும். ஸோ அப்படி கேதர் பண்ணுறப்போ அந்த ப்ளீட்ஸ் டாப்பில் மேல் போர்ஷனில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஸோ சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக நீங்கள் எடுக்கிறப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகி வருங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளீட்டில் எவ்வளோ அழகாக பபுளாக கேதர் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விசிறி டைப்பில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டேபிள் அப்படியே ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ஏ ஷேப் மேலே உங்களுக்கு அந்த பின் பண்ணியிருக்கிற போர்ஷன்லேருந்து கீழே வர ஒரு விசிறி டைப்பில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாப்பில் நம்ம அந்த பார்டரில் வந்து ஒரு பின் பண்ணியிருப்போல் ஸோ அந்த பின்னிலிருந்து ஒரு 1.25 ஜான் கீழே தள்ளி அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த 1 cmல நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கீழே அந்த 1.25 ஜான் வரைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு 1 cm ஆர் 0.5 cm வந்து டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ வந்து மறுபடியும் இந்த எட்ஜஸில் வந்து அந்த பார்டர் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அயன் பண்ணுற டெக்னிக் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளீட் மேலே அயன் பண்ணாமல் ஸோ சைடில் வந்து நம்ம அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்போ ப்ளீட் வந்து அமராது. ஸோ ரொம்பவே வந்து பபுளாக நல்லாவே ஒரு வேவி லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து 90% ஒர்க் முடிஞ்சுது. இப்போ இது அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து நார்மலான பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணாமல்
ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம பண்ணுறப்போ இந்த ப்ளீட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப அமுந்து போகாது, ரொம்ப ஃப்ளாட் ஆகாது. சில பேர் இல்லை ஃப்ளாட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஸோ மேலே வந்து அயர்ன் பண்ணிக்கிங்க, இந்த ப்ளீட் மேலே அயர்ன் பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் நீங்கள் இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் டைம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி இதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இப்போ சாரீ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சென்டர் ப்ளீட் முடிக்கிறப்போ இப்போ இந்த உள் சுத்து மேலே இருக்கிற அந்த ஒரு சாரியோட போர்ஷனை உங்கள் டேபிளுக்கு முன்னாடி எடுத்து போடுங்க. அப்படி போடுறப்போ இந்த சென்டர் ப்ளீட் உங்களை பார்த்துருக்கிற சென்டர் ப்ளீட்டை வந்து ஆப்போசிட்டில் எடுத்து போடுங்க. இப்போது அந்த போட்டிங்க இல்லையா சென்டர் ப்ளீட்டோட ஃபேபை வந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு 3 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன் தான் நம்மளோட பாக்ஸ் ஃபோல்ட் வந்து எவ்வளோ அகலத்தில் வருது அப்படின்னு நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்மளோட பல்லு ப்ளீட் போர்ஷனை இந்த ஆல்ரெடி போட்டிருக்க டேபிள் மேலே சாரியோட ஃபோல்டிங் மேலே போட்டுக்குங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கசகசன்னு இல்லாமல் கரெக்டான ஃபஸ்ட் டைமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ஃபோல்டிங்க்கு அப்புறம் கூட நீட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் வந்து விசிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃப்ரண்ட் லேயர் மட்டும் முன்னாடி எடுத்து விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 2 ஃபோல்ட் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க, ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட். ஸோ பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் ரெடி. இப்போ சாரியோட பல்லு ப்ளீட்டை வந்து அப்படியே 3 ஃபோல்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்து இருக்கிற கேப்பில் டக்கின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளஃபி ப்ளீட் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து சூப்பரான மெத்தட். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம ரியா ட்ரைப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சர்வீஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.